ஜெயராமா, அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுடா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். இவளை தொட்டா கூட பாவம் ஒட்டிக்கும். ஏய், நீயா வெளியில போயிடு. இல்ல நான் என் 2வது மகனோட சேர்ந்து உக்காந்துருவேன். ஒண்ணு கொன்னுட்டு. ஓடி வெளிய. அப்போ நீங்க யாரும் பத்திரிக்கை வாங்க மாட்டீங்க. எப்படி வாங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. வாங்க வாங்க, பெரிய வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? நீங்க தான் வந்து பேசணும். வாங்க என்னப்பா கார்த்தி, நீ இங்க என்ன பண்ற? ஐயா, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கல்யாணங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கு எங்க அம்மா அவங்க வீட்டு சாதி சனத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு ஆசைப்பட்டது. நானும் அதுக்காக சரின்னு எங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவங்க பழைய பகல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒத்த பத்திரிக்கையை கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அம்மா, என்னதான் நீங்க ஊருக்கு பெரியவங்களா இருந்தாலும் எங்களுக்கு மூத்தவங்க நீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எதிரியா இருந்தா கூட முறைப்படி கூப்பிட்டா விசேஷத்துக்கு போறது தானே முறை. அதுதான் நம்ம ஊரோட பாரம்பரியம். இத சொல்லி தந்ததே உங்க ஜமீன் வம்சம் தானம்மா. இத நீங்களே மீறலாமாம்மா? தம்பி என்ன சொல்றாப்புல? பத்திரிக்கை வச்சுட்டு போறேன்னு சொல்றாப்புல. வச்சுட்டு போட்டுமாமா. விசேஷத்துக்கு போறதும் போகாது உங்க விருப்பம். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, அதானே முறை. அதானே முறை. சரியா சொன்னீங்க. என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. விருப்பப்பட்டா யார் வேணாலும் வாங்கிக்கட்டும்.
என் வீட்டுக்கு இல்லாதப்பட்டவங்க யார் வந்தாலும் மொய் பணம் கொடுப்பேன். எடுத்துட்டு போ. வாமா போலாம். அம்மா எதையும் யோசிக்காத, வா போலாம். வா. எல்லாமே நம்ம கை மீறி போயிட்டு இருக்குப்பா. அந்த கார்த்திக் பையன் வீடு தேடி வந்து பத்திரிக்கையை வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு துணையா அந்த ஜோதியும் இருக்கா. அவதான்ப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே. எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த கல்யாணத்தை வச்சு ஏதோ கேம் ஆடுறாங்கப்பா. விட்டா அந்த கார்த்திக் பையன் கிழவியோட மனசை மாத்தி 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவான்னு தோணுதுப்பா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் நடக்க விட மாட்டோமா? இல்லப்பா, இந்த கல்யாணம் நடந்தா கார்த்தியும் ஜோதியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவாங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை கார்த்தி நடத்திடுவானோன்னு தோணுது. என்னதான் ஜோதி இல்லைன்னு சொன்னாலும் அவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த கார்த்தி அந்த கிழவியோட மனசை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசையும் மாத்தி 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துருவானோன்னு பயமா இருக்குப்பா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்லப்பா. நம்மள மொத்தமா ஓரம் கட்டிடுவாங்க. எந்த கல்யாணத்தை வச்சு 2 குடும்பத்தையும் சேர்க்கறதுக்கு பிளான் பண்றாங்களோ அதே கல்யாணத்தை வச்சு 2 குடும்பத்தையும் நிரந்தரமா பிரிச்சிடுறோமா? அதான் எப்படிப்பா? சொல்றமா. டேய் மாரிமுத்து, நம்ம கலாவையும் ராணியும் வர சொல்லு. யாருப்பா அவங்க? உன் அப்பா எலெக்ஷன்ல பணம் கொடுத்து ஜெயிச்சான்னு மட்டும் தானே உனக்கு தெரியும். அதையும் தாண்டி சில உள்குத்து வேலையெல்லாம் செஞ்சு தான் நான் ஜெயிச்சேன். வர்ற பொண்ணுங்க பெரிய கில்லாடிங்க. ஊருக்குள்ள போய் என்னை பத்தி பெருமையெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா என்னுடைய எதிரியை பத்தி திட்டி தீப்பாங்க. இவங்க பேச்ச கேட்டு பல பேர் எதிர்கட்சிக்காரனுக்கு எதிராக போராட்டமே நடத்திருக்காங்கன்னா பாத்துக்கீங்க. ஆமா, அவங்க இங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஐயா ஐயா ஆ? வணக்கம். ஐயா வர சொல்லிருந்தீங்களாமே. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு அந்த பால்கோகார மகன் வீட்டு விசேஷத்துக்கு போறீங்க. அந்த விசேஷத்துக்கு ராணி அம்மாளோட பேத்தி ஜோதி வருவா. இத அந்த ஜோதியோட புடவையில தடவிருங்க. அப்புறம் நடக்கிறத பாருங்க.
புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா குடிச்சிட்டு வாங்க. ம். சரிங்க ஐயா. அப்பா ஆ? என்னப்பா பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் கொடுத்து விட்டது என்னன்னு நினைச்ச? பாஸ்பரஸ். சாதாரணமா இந்த ரூம் டெம்பரேச்சர்லயே அது தீ பிடிச்சிக்கும். அதைத்தான் நான் ஜோதியோட புடவையில தடவை சொல்லியிருக்கேன். அதுவும் பந்தக்கால் நடுற பத்தி பிடிச்சா எப்படி இருக்கும்? நாளைக்கு கண்டிப்பா ஜோதி கார்த்தி வீட்டுக்கு போவா. பந்தக்கால் நடுற விசேஷத்துல கலந்துக்குவா. அந்த சரஸ்வதிக்கு இவ வந்ததே பிடிக்காது. அந்த சமயம் புடவையில தீ பிடிச்சா அந்த சரஸ்வதியை அபசனம் ஆயிடுச்சுன்னு ஜோதியை திட்டி தீர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவா. சூப்பர்ப்பா. எங்க இன்னும் காணோம்? ஏண்டி அங்க அம்புட்டு வேலை கிடக்குது, இங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதானே, சொந்த பந்தம்னு ஒரு விசேஷம்னா எல்லாத்தையும் கூப்பிடுறது எதுக்கு? ஆளாளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வீங்கன்னா பாவம் எங்க மதனியே ஒத்தையிலே எல்லா வேலையும் எப்படி செய்வாங்க? போங்க போய் பந்த காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க போங்க. என்ன சரசு இப்பவே மதனிக்கு ஐஸ் வைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் என் மதனி மேல எப்போ பாசம் அதிகம்தான். அவங்க தான் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. ஏ சரசு, அவளுக்கு உன் மேல பாசம் இல்லாமலே அந்த கல்யாணத்துல பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்க. வேலையெல்லாம் நல்லா பம்பரமா தான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா மூஞ்சில தான் சிரிப்பே காணும். உம்முன்னு வச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சாதான் என்னவா? சில பேருக்கு பாசத்தை வெளியே காட்ட தெரியாது, சில பேருக்கு காட்ட தெரியும். நாம அதே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பேசி முடிவு பண்ணிட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏன் உனக்கு சரசு மேல பாசம் இல்லையா? ஏன் இல்ல, அதெல்லாம் நிறையவே இருக்கு. இரு, என்ன? ஒரு நிமிஷம் உள்ளவா. என்னன்னு சொல்லுங்க. வாங்குறேன். என்னங்க? சும்மா வான்னு சொல்றேன். வெளியில எல்லாரும் பேசுறது கரெக்டா தான் இருக்கு. என்ன பேசிக்கிட்டாங்க? மாமியாரு மருமகளையும் பார்த்தா வித்தியாசமே தெரியலையா? 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு பேசிக்கிறாங்க. நான் கூட முதல்ல நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க. எல்லாம் நீங்க வைக்கிற ஐஸ் தான், வேற என்ன? ஏய் சும்மா ரெடி. என் மாமா என்கிட்ட எது வேணும்னாலும் பேசிட்டு தான் இருப்பாரு. அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? போய் வேலையை பாரு போ. சரி, சொந்த பந்தங்களா இருக்காங்க, ரொமான்ஸ குறைச்சுக்கோங்க. போடி. பிரதர், இங்க என்ன பண்றீங்க? இங்கயா? ஒண்ணு இல்ல, நம்ம சொந்தக்காரங்களாம் வர்றாங்களா, அதான் கரெக்டா வராங்களான்னு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவங்கள என்ன குழந்தையா? அவங்களுக்கு எல்லாம் வழி தெரியும், கரெக்டா வந்துருவாங்க. நீங்க வாங்க. நீங்க போய் உள்ள நிறைய வேலை இருக்கும், நீங்க போய் பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா எங்க இன்னும் நம்மால காணுமே. வந்தாச்சு. நல்ல நேரம் வந்தாச்சு, எல்லாரும் வாங்க. வா ஜோதி. ஆமா அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. என்ன நம்மள பார்க்கவே போகுது? ஜோதிமா வா வா வா. அத்தை ஆரம்பிச்சாச்சா அத்தை? அது எப்படிமா நீ இல்லாம? அதானே, இன்னும் ஆரம்பிக்கல. நான் கூட லேட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். வாமா ஜோதி, ஜெயமா ஆரம்பிச்சிடலாம். கார்த்தி வா. வரேன்ப்பா. நீ எங்க போற? அவர் அப்படிதான் ஏதாச்சும் சொல்லுவாரு. காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் வா. பாத்தியா சோமனா, உங்க அம்மாவோட குசும்ப? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ உட்காரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா, காஃபி பிடிக்குமான்னு தெரியல, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது போட்டு கொண்டு வா. அப்புறம் ஜோதி, ஊஞ்சல் எப்படி இருக்கு? போய் வேலையை பாப்போம். ஸ்டோர் ரூம்ல இருந்து நேத்து தான் எடுத்து மாட்டணும். எங்க தாத்தா காலத்து ஊஞ்சல். பயப்படாத, நல்ல ஊஞ்சல் தான், தேக்கு கட்ட. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம கல்யாணத்துக்கு எடுத்து மாட்டுறோம்.
இல்ல இல்ல என் கல்யாணத்துக்காக எடுத்து மாட்டியிருக்கோம்னு சொல்ல வந்தேன். உட்காரு 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 உட்காரு. எங்க தாத்தா காலத்து ஊஞ்சல். ஏ ராணி, சீக்கிரமா வந்த வேலையை முடிச்சிட்டு நாம இங்க இருந்து கிளம்பிடணும். ஆமா ஆமா, எங்க மாட்டிக்க போறோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயந்தா வேலை நடக்காதுரி. செய்யணும்னு வந்துட்டோம், தைரியமா முடிச்சுட்டு போயிடுவோம். நம்மன்னு நெருப்பா வைக்க போறோம், பாஸ்பரஸ் தடவ போறோம், அது தானா எரிய போகுது. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. பயந்து நீயே காட்டி கொடுத்துறாத. சரி வா. ஜோதிமா, இந்த காஃபி குடி. தேங்க்யூ. உட்காருங்க அத்தை. ஜோதி, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன்க்கா. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரிம்மா. அத்தை, இந்த காஃபியை குடிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வரணும் போல இருக்கு. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரப்போறவ தானம்மா. அது இதுவும் அத்தை வீடு. நீ எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். அதத்தான் சொன்னேன். ஓ, கல்யாண பொண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்கு பந்தக்கால் நட வந்திருக்கா. பந்தக்கால் மட்டும் இல்லை ஜோதி, பந்தி முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க போற. ஜோதி, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னடி தண்ணி ஊத்திட்டு இருக்க? ஏய், இது சாதாரணமா ரூம் ஹீட்லயே எரிஞ்சிரும். தண்ணி ஊத்துனாதான் காயும் போது லேட்டா எரியும். நம்ம மேல சந்தேகம் வராது. ஓ அப்படியா? சரி, அவ ஊஞ்சல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. போய் யாருக்கும் தெரியாம அவ சேலையில தடவிடு. சரி. என்னம்மா, என்ன இது? அது மஞ்சள் குங்குமம் சார். நல்ல நல்லதுமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டக்கூடாது. சரிங்க சார். பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிங்க சார். கார்த்தி, இந்த வரேன்ப்பா.